தமிழராய் பிறந்தோம் தமிழை அறிவோம் என்ற கருத்தூக்கத்தின்படி தொடங்கப்பட்ட மன ஓசையின் 18வது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று மீண்டும் நாம் ஔவையின் வாக்குண்டாம் அல்லது மூதுரை என்று அழைக்கப்படும் நூலின் 19வது பாடலை படிக்க இருக்கின்றோம். இனி பாடலை படிக்கலாம். ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். இதான் பாட்டு. இந்த பாட்டு ஒரு பெண்ணை நோக்கி பாடிய பாட்டு. அதில் வழக்கப்படி ஒரு ஓமை சொல்கிறாங்க. ஒரு படி நாழினா ஆளாக்கு படி, அரிசியெல்லாம் அளக்கிற படி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் கடலுக்கு போய் எவ்வளோ ஆழமாக கடலுக்குள்ளே போய் மோண்டாலும் அதில் ஒரு ஆளாக்கு தண்ணி தான் மோக்க முடியும். நாழி முகவாது நாள் நாளி, அதில் 4 ஆளாக்கு தண்ணி மோக்க முடியுமா? முடியாது. ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி தோழி. அது மாதிரி ஒரு ஆளாக்கு படிக்குள்ள எவ்வளோ தண்ணி மோக்க முடியுமோ அவ்வளவுதான் மோக்க முடியும். அது மாதிரி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன்கிறாங்க. என்ன உரை எழுதுறாங்கன்னா, நிறைந்த செல்வமும் சிறந்த கணவனும் வாய்த்தாலும் அவரவர்க்கு விதிக்கப்பட்ட விதியின்படியே அனுபவிக்க முடியும், அந்த எல்லையை மீறி மகிழ்ச்சி உண்டாகாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான விஷயம். நல்ல கணவன் அமைஞ்சிட்டாரு, நல்ல வசதியான வாழ்க்கை இருக்குது, ஆனாலும் நீ வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்க முடியாது, உனக்கு விதிப்படி தான் உனக்கு அதனுடைய இன்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக உட்காந்து யோசிச்சோன்னா ஔவை சொல்கிறது உண்மைன்னு புரியும். நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறோம், மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வந்துடுது. அது நம்ம பார்க்குறோம், தினம் வாழ்க்கையில் மனிதர்களை பார்க்குறோம். ஒரு பெரிய நோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கேன்சரோ ஒரு கிட்னி ஃபெயிலியரோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் அவர்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி எல்லாம் அப்படியே சரிஞ்சு போயிடும். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மென்டலி ரிட்டார்டட் மென்டலி இல் குழந்தை, இது மாதிரி என்னென்னமோ பிரச்சனைகள். இவங்க இது இது இயற்கையாக நடக்கிறது இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு வரவுக்கு மீறி செலவு பண்ணி வாழ்கிறது, ஆடம்பரமாக இருக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்படுறது, அப்புறம் குடிப்பழக்கம், சூதாட்டம், ஒருத்தர் மீது ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துறது, அது ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடுறது, சலிப்பு, முன்கோபம், ஆத்திரம், ஆற்றாமை, இயலாமை, வெறுப்பு, வெறுமை, இத்தனையும் வாழ்க்கையில் பூந்துக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இவைகளை பற்றி நாம் புரிஞ்சுக்கணுன்னா நம்மளை சுற்றி உள்ள உலகத்தை பார்த்தா போதும், அல்லது இந்த தினத்தந்தி தினமலர் மாதிரி தமிழ் பத்திரிகைகள் படித்தா போதும். இந்த உலகம் எவ்வளோ சிக்கலானதா, எவ்வளோ விசித்திரமான சம்பவங்களால் நிறைஞ்சிருக்கு, மனிதர்கள் எப்படியெல்லாம் துன்பத்திற்கு ஆளாகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஔவை அப்படி சொல்லியிருக்காங்க. நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். இதெல்லாம் பதில் கூற முடியாத கேள்விகளுக்கு என்ன நீங்கள் விடை சொல்ல முடியும்? விதியை தான் சொல்ல முடியும். அப்போ விதியின் பயனால தான் நீங்கள், விதி எந்த அளவுக்கு உங்களை அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இதே தான் திருக்குறள்லையும் சொல்கிறது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தான் துய்த்தல் அரிது. தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் வகுத்தான் வகுத்த வகையல்லால், வகுத்தான்னா இறைவனை சொல்கிறாங்க, விதியை சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் தேடி பொருள் தேடினாலும் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தான் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம உலக வாழ்க்கையினுடைய போக்குகளை பார்க்கும்போது இந்த பாட்டோட பொருள் நமக்கு சுலபமாக புரியும். இந்த பாட்டு ஒரு பெண்ணை பார்த்து நோக்கி பாடியிருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வாழ முயலணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் பாட்டு சொல்கிறதா நாம் எடுத்துக்கக்கூடிய பொருள். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர்
நாழி முகவாது நாள் நாழி. ஒரு படியில 4 படி அளவு தண்ணிய முக்க முடியாது போல, நீ வாழ்க்கையில எவ்வளவுதான் சிறந்த கணவனும், நிதியும் நேர்படினும், தம் தம் விதியின் பயனே பயன்னு சொல்றாங்க. இதோட இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.